சரியா 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவர் தான் முஃப்தி முகமது சஜித். இவருடைய மகளான ரூபையா சஜித்தை JKLF சொல்லக்கூடிய ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் என்ற அமைப்பினரால இந்த பொண்ணு சரியா டிசம்பர் 8, 1989 கடத்தப்படுறாங்க. கடத்தப்பட்ட இந்த பொண்ணை நாங்க வெளியிடணும்னா எங்களுடைய அமைப்பை சேர்ந்த அதாவது 5 தீவிரவாதிகளை இந்திய அரசாங்கம் அவங்களுடைய ஜெயில இருந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னும், அப்படி இல்லைன்னா இந்த பொண்ணை நாங்க உயிரோட விட மாட்டோம், கொலை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்காங்க. இதனால அரசாங்கத்துக்குமே வேற வழி தெரியவே இல்லை. கடத்தப்பட்டது ஒரு ஹோம் மினிஸ்டருடைய பொண்ணு அப்படிங்கிறதுனால நேஷனல் மீடியா, இன்டர்நேஷனல் மீடியா, பத்திரிகை, டிவி, ரேடியோ அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே இந்த விஷயம் தான் பேசும் பொருளா அந்த சமயத்துல மாற ஆரம்பிக்குது. அரசு தரப்புக்குமே பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுறதுனால வேற வழி இல்லாம அவங்க கேட்கிற அந்த டிமாண்ட் படி 5 தீவிரவாதிகளை அந்த சமயத்துல இந்தியா விடுதலை பண்ணுது. அதன் பிறகு உயிரோட அந்த ஹோம் மினிஸ்டருடைய மகளை மீட்டெடுத்துட்டு வராங்க. ஆனா இந்த விஷயம் இந்தியா எடுத்த ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி அந்த சமயத்துல சொல்லப்பட்டுச்சு. பட் இந்த விஷயத்தை ஏன்டா இப்ப நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, நாம இன்னைக்கு பார்க்க போற கந்தகார் பிளைட் ஹைஜாக்குக்கும் இந்த சம்பவத்துக்குமே பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. நீங்கள் நிறைய இடங்கள்ல இந்த கந்தகார் விமானம் எப்படி கடத்தப்பட்டுச்சு, என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க, எப்படி இந்த கடத்தலுக்கான பிளான் போட்டாங்க, எங்கே போட்டாங்க, யாரால போட்டாங்க, எங்கேருந்து இந்த விஷயம் ஆரம்பிச்சது போன்ற விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இதே மாதிரி தான் எனக்குமே. அதனால தான் நான் நிறைய ஆர்டிக்கல்லாம் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சிது. அதை பற்றி நம்ம போக போக பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நிர்மா வாஷிங் பவுடரை பற்றி பேசியிருந்தோம். நிறைய பேர் அவங்களுடைய 80s நினைவுகளை ஞாபகப்படுத்துறதா சொல்லி பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே மிக்க நன்றி. யூடியூப்பில் ஒரு வேளை நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சரியாக வரலன்னா கூட எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே உங்களுக்கு அப்டேட் கொடுக்கப்படும். 1993 இந்தியன் ஏர்லைன்ல கேப்டன் ஆனவர் தான் தேவி சரண். இந்த தேவி சரண் ஹரியானா மாநிலத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்காரு. இவர் 6 வருடங்களா கேப்டனா அவருடைய பணிகளை இந்த இந்தியன் ஏர்லைனுக்கு கொடுத்துக்கிட்டு வராரு. சரியா 1999 வாக்குல இவருக்கு 37 வயதாகுது. திருமணமான இவருக்கு 10 வயதுல தீக்ஷா, 7 வயதுல ஆக்ஷனான்னு 2 மகள்கள் இருக்காங்க. எப்போதும் போல இவர் வேலைக்கு கிளம்புவதற்கு முன்னாடி தன்னுடைய மகள்கள் மற்றும் மனைவி கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புவாரு. அப்படிதான் சரியா டிசம்பர் 24, 1999 இந்தியன் ஏர்லைனுக்கு பைலட்டுக்கு வருவதற்கு முன்னாடி எப்போதும் போல தன்னுடைய குடும்பத்தில் சொல்லிட்டு அன்றைய நாள் வேலைக்கு கிளம்பி போயிருந்திருக்காரு. இவர் ஓட்ட போற அந்த பிளைட்டோடைய பெயர் IC-814. இந்த பிளைட் சரியா ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் நேபாள் நாட்டில் இருக்கிற காத்மண்ட் திருபுவன் ஏர்போர்ட்ல பேசஞ்சரை ஏற்றுவதற்காக நின்றுகிட்டு இருக்கு. அன்றைய நாள் இந்த பிளைட்டோடைய கேப்டன் இந்த தேவி சரண் தான். இவருக்கு கோ பைலட்டா ராஜேந்திர குமார் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அது கூடவே அந்த பிளைட்ல ஜாகியா அப்படின்ற ஒரு இன்ஜினியர், இவர்கள் கூட சீஃப் ஃபிளைட் அட்டெண்டரா அனில் சர்மா அப்படின்றவர் இருக்காரு. இந்த 4 பேர் கூட சேர்த்து 11 ஸ்டாஃப், 178 பேசஞ்சர்னு மொத்தம் 193 பேர் அன்றைய நாள் அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்றாங்க. ஏர் டிராஃபிக் கிளியரன்ஸ் கிடைச்சதுமே சரியா 4:45 மணி வாக்குல நேபாள் நாட்டோடைய ஏர்போர்ட்ல இருந்து இந்திய தலைநகர் டெல்லியில உள்ள இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை நோக்கி புறப்பட ஆரம்பிக்குது. இந்த ஃபிளைட் ஜேர்னி 1.5 மணி நேரம் தான். ஆனா அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ண யாருக்குமே அது 7 நாட்களுக்கு நீடிக்க போகுது அப்படிங்கிறத கனவுல கூட அவங்க நினைச்சு பார்க்கவே இல்லை. இந்த 193 பேர்ல 15 வெளிநாட்டினரும் அந்த ஃபிளைட்ல அன்றைய நாள் டிராவல் பண்றாங்க. அந்த ஃபிளைட் புறப்பட ஆரம்பிச்சு 10,000 அடி தூரத்துல பறந்துகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு பேசஞ்சருக்குள்ளேயே ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற 5 தீவிரவாதிகள் முகத்துல மங்கிக்குள்ளால அணிந்த நிலையில துப்பாக்கி முனையில அங்க இருக்கிற எல்லா பேசஞ்சருமே பிணை கைதியா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்க இந்த ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணியிருக்கோம், யாராவது ஸ்மார்ட்டா ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுடைய உயிரை இழக்க வேண்டிய அவசியம் ஏற்படும், அது கூடவே எங்க கிட்ட வெடிப்பொருட்கள்லாம் இருக்கு, அதனால நாங்க சொல்றத அப்படியே கேளுங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்காங்க. அங்க இருந்த எல்லாருக்குமே அள்ளு விட்டு இருந்திருக்கு. பதட்டமான விமானத்துல இருந்த ஸ்டாஃபுமே பைலட் கிட்ட இதை பத்தி சொல்றாங்க. ஆரம்பத்துல கேப்டன் கூட இதை நம்பவே இல்லை. அடுத்த நாள் கிறிஸ்மஸ் வர போறதுனால யாரோ பிராங்க் பண்றாங்க அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா தேவி சரணுடைய தலைமையிலேயே கண்ணை வச்சு ஒருத்தர் வந்து மிரட்டும் போதுதான் அந்த விஷயத்தோடைய வீரியம் என்ன அப்படிங்கறதே அவருக்கு புரிய வர ஆரம்பிக்குது.
துப்பாக்கி முனையில அந்த ஹைஜாக்கர் தேவி சரண் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ டெல்லிக்கு போகாம மேற்கு நோக்கி பாகிஸ்தான்ல உள்ள லாகூர் ஏர்போர்ட்ல இந்த பிளைட்டை லேண்ட் பண்ணு, ஏதாவது ஸ்மார்ட்டா பண்ணணும்னு நினைச்சினா உன்னுடைய தலை சதறிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்கானுங்க. ஆனா அவருக்கு அந்த சமயத்துல என்ன தோணுதுன்னா, அந்த வருடத்துல தான் கார்கில் போர் நடந்து முடிஞ்சதுனால கண்டிப்பா இந்த பிளைட்டை பாகிஸ்தான் நாட்டுக்கு எடுத்துட்டு போனா எல்லாருக்குமே பெரிய ஆபத்தா தான் இருக்கும், அதனால வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அட் த சேம் டைம் இந்தியன் ஏடிசி அதாவது ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு இந்த பிளைட் ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்கிறாரு. உடனடியா இந்த இந்தியன் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுமே டைம் வேஸ்ட் பண்ணாம சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்புக்கு இந்த தகவலை இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருந்தது கேபினட் செக்ரட்டரியா இருந்த பிரபாத் குமார். அந்த டைம்ல இவர் எந்த ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்குமே அந்த சமயத்துல அரேஞ்ச்மெண்ட் பண்ணல. அப்ப இருந்த பிரதமராக இருந்த வாஜ்பாயுமே வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ரிட்டர்ன் இந்தியா வந்துகிட்டு இருந்த சமயம் அவருக்குமே அந்த தகவல் இன்னும் போய் சேராமலே இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் 188 பேர் பிளைட்ல பதட்டத்தோட அந்த 5 தீவிரவாதிகள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ண அந்த 5 பேருமே தங்களுடைய உண்மையான பெயரை கூப்பிடாம ஒருத்தன் சீஃப்னு கூப்பிட்டுக்கிறான், இன்னொருத்தனை பார்த்து பர்கர்னு கூப்பிடுறான், இன்னொருத்தனை பார்த்து போலான்னு கூப்பிடுறான், இன்னொருத்தனை பார்த்து சங்கர்னு கூப்பிடுறான், இன்னொருத்தனை பார்த்து டாக்டர்னு கூப்பிடுறான். இந்த மாதிரி புனை பெயர்களை வைத்து கொண்டு தான் இந்த 5 பேருமே அங்க சுத்திக்கிட்டு இருந்திருக்கானுங்க. தொடர்ந்து அந்த ஹைஜாக்கர் தேவி சரண் கிட்ட இந்த ஃப்ளைட்டை பாகிஸ்தான் லாகூருக்கு எடுத்துட்டு போன்னு மிரட்டிக்கிட்டே தான் இருந்திருக்கான். ஆனா அங்க போற அளவுக்கான ஃபியூயல் நம்முடைய ஃப்ளைட்ல இல்ல அப்படின்னு கேப்டன் சொல்றாரு. ஆனா ஹைஜாக்கர் அதை நம்பாம, என்கிட்ட வெடி மருந்துலாம் இருக்கு, நீ ஸ்மார்ட்டா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சினா இந்த மருந்துகளை நான் கொளுத்தி விட்டுருவேன், இந்த ஃப்ளைட்டே கிராஷ் ஆயிடும், எங்களுடைய உயிர் போனா கூட எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி தேவி சரணை இந்த ஹைஜாக்கர் மிரட்ட ஆரம்பிக்கிறான். கேப்டனுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல, யாருக்கிட்ட இருந்தும் எந்த ஒரு உதவியுமே வரல. கடத்தல்காரர்களுமே பாகிஸ்தானுக்கு தான் போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. இதனால வேற வழி இல்லாம பாகிஸ்தானுடைய ஏடிசியான ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு தேவி சரண் கான்டாக்ட் பண்ணி பாக்குறாரு. லாகூர் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுமே இந்த பிளைட்டை நீங்க தயவு செஞ்சு இங்க இறக்கிடாதீங்க, உங்களுக்கு நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லி இருந்திருக்காங்க. ஏன்னா 2 நாட்டுக்குமே இப்பதான் போர் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சமயத்துல இப்படி ஒரு ஹைஜாக்கான பிளைட் இந்த பாகிஸ்தான்ல வந்து இறங்கும் போது மறுபடியும் இந்த 2 நாடுகளுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்திருக்காங்க. இதனால எந்த ஒரு பர்மிஷனுமே லாகூர் ஏர்போர்ட்ல இருந்து இந்த பிளைட்டுக்கு கொடுக்கப்படல. தொடர்ந்து இந்த பிளைட் 1.5 மணி நேரமா வானத்திலேயே சுத்திக்கிட்டே இருக்கு. யாருக்கிட்ட இருந்தும் எந்த ஒரு உதவியுமே இந்த தேவி சரணுக்கு வரவே இல்லை. இந்த சமயத்துல தான் இந்த பிளைட்ல டிராவல் பண்ணக்கூடியவங்களுடைய உறவினர்கள் மறுபக்கம் டெல்லி ஏர்போர்ட்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. 1.5 மணி நேரம் ஆகியும் அந்த பிளைட் வராததுனால அங்க இருக்கிற உறவினர்கள் அங்க இருக்கிற அத்தாரிட்டி கிட்ட என்ன ஆச்சு பிளைட்டுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அப்போதான் அந்த பிளைட் ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அந்த மக்களுக்கு மீடியாவுக்குமே தெரிய வர ஆரம்பிக்குது. வெளிநாட்டில இருந்து வந்த பிரதமர் வாஜ்பாய்க்குமே இந்த தகவல் கொடுக்கப்படுது. உடனடியா எமர்ஜென்சி மீட்டிங்கை அரேஞ்ச் பண்றாரு. சரியா 6:30க்குலாம் இந்தியன் கவர்மெண்ட் பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட இந்த பிளைட்டை லாகூர்ல லேண்ட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா அப்ப கூட பாகிஸ்தான் கவர்மெண்ட் முடியாதுன்னு சொல்லி இருந்திருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்தியன் கவர்மெண்ட்டுமே குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்கு. மறுபக்கம் 188 பேரும் அந்த தீவிரவாதிகள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பிளைட்ல இருக்கக்கூடிய ஃபியூயலை வச்சு இன்னும் 1 மணி நேரம் மட்டும் தான் டிராவல் பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல இந்த தேவி சரணுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. பிளைட் ஒருவேளை எங்கேயாவது கிராஷ் ஆயிடுச்சுன்னா மொத்த உயிர்களும் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம வேற எங்கேயாவது அது போய் விழும்போது சம்பந்தமே இல்லாத சில பொதுமக்களுக்கும் கூட பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல தான் கேப்டனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பஞ்சாப் மாநிலத்தோடைய அமிர்தரஸ் அப்படின்ற பகுதியில் உள்ள ஏர்போர்ட்ல நம்ம இந்த பிளைட்ல லேண்ட் பண்ணலாம், அங்க ஃபியூயலை நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா அங்கிருந்து லாகூருக்கு கொஞ்சம் கிலோமீட்டர் தான், அதனால சீக்கிரமாவே அங்க ஃபில் பண்ணிட்டு அங்க போயிடலாம், அதனால அமிர்தசரஸோடைய ஏர்போர்ட்ல நம்ம லேண்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காரு. ஆனா ஹைஜாக்கர் ஆரம்பத்துல இதற்கு சம்மதம் தெரிவிக்கல. பட் உண்மையிலேயே அந்த பிளைட்ல ஃபியூயல் இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்ததுக்கு பிறகுதான் வேற வழி இல்லாம அந்த ஹைஜாக்கருமே சம்மதம் தெரிவிக்கிறானுங்க. ஆனா இந்த நேரத்துல கேப்டன் சரண் வேணும்னே அந்த பிளைட்டை ரொம்பவே ஸ்லோவா ஓட்டிட்டு போறாரு. இந்த நேரத்துல நம்முடைய அபிஷியல் ஆர்மி ஆபீசர் எல்லாம் அனுப்பி நம்மளை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க அப்படின்னு தான் இந்த சரண் நினைச்சுக்கிட்டு வராரு. அடுத்த கட்டமா அமிர்தசரஸ் ராஜா சான்சி ஏர்போர்ட்டோடைய ஏடிசி கிட்ட இந்த பிளைட்டை லேண்ட் பண்ணுவதற்கு பர்மிஷன் கேட்டிருந்திருக்காங்க. உடனடியா அங்க இருந்த அத்தாரிட்டி இமிடியேட்டா பர்மிஷன் கொடுக்கறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் இந்தியன் அத்தாரிட்டிக்கு பாஸ் பண்ணப்படுது. அவங்க என்ன சொல்லி இருந்திருக்காங்கன்னா, அவங்க கேட்கிற ஃபியூயலை கொடுங்க, நாங்க என்எஸ்ஜி ஃபோர்ஸை உடனடியா அங்க அனுப்பி வைக்கிறோம், ஆனா அவங்க இந்தியாவை விட்டு அந்த பிளைட்டை எடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு ஏதாவது சில விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா பிளைட் அந்த இடத்துல 6:44 மணிக்கெல்லாம் லேண்ட் ஆகி இருந்திருக்கு. ஆனா நீண்ட நேரம் ஆகியுமே நேஷனல் செக்யூரிட்டி கார்டு யாருமே அங்க வரவே இல்லை. கிட்டத்தட்ட அவங்க
400 கிலோமீட்டர் கிட்ட டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாகணும். இந்த சமயங்கள்ல அவங்களுக்கான வாகனங்கள் ரெடியா இல்லைன்னு சொல்லப்படுது. அது கூடவே நிறைய இடங்கள்ல டிராபிக் இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா அந்த சமயத்துல பஞ்சாப் போலீஸ் கிட்ட ஆர்மி ட்ரைனிங் எடுக்கப்பட்ட ஒரு போலீஸ் போர்ஸ் இருந்ததுனால அவங்க இந்த விஷயத்தை டீல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த ஹைஜாக்கர் கிட்ட பேசுவதற்காக முயற்சிகள் எடுக்கப்படுது. அப்போ அந்த ஹைஜாக்கர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஃபியூயலை நிரப்புனதுமே இந்தியாவை தாண்டி வெளில போயிடுவோம். அதன் பிறகு நாங்க டெல்லி அத்தாரிட்டி கிட்ட மட்டும்தான் பேசுவோம். லோக்கல் போலீஸான பஞ்சாப் போலீஸ் கிட்டலாம் பேச மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமா நிராகரிச்சிருந்திருக்காங்க. இதனால நேரம் ஆக ஆக அந்த பிளைட்டுக்கான ஃபியூயல் வந்து சேரவே இல்லை. இதனால ஹைஜாக்கர் அங்க இருக்கிற சத்னம் சிங் அப்படின்ற ஒருத்தரை கண்ணா பின்னான்னு போட்டு அடிச்சிருந்திருக்காங்க. இதனால பதட்டமான தேவிசரனுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. தொடர்ந்து இந்த சத்னம் சிங்கை கொலை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போதான் தேவிசரன் உடனடியா பஞ்சாப் போலீஸை கான்டாக்ட் பண்ணி சீக்கிரமா ஃபியூயலை அனுப்பி வைங்க, அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற பேசஞ்சரை ஒவ்வொரு ஆளா கொலை பண்ணுவான்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சித்திரவதைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமா அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதனால வேற வழி இல்லாம பஞ்சாப் போலீஸுமே அந்த ஃபியூயல் டேங்கரை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சமயத்துல வெறும் எரிபொருள் மட்டும் அந்த டேங்க்ல வரல, 3 போலீஸ் ஆபீசருமே அதுக்குள்ள வராங்க. ஆனா அந்த டேங்கர் கொஞ்சம் வேகமா வரத பார்த்த அந்த ஹைஜாக்கர் உடனடியா அந்த டேங்கை ஸ்லோவா வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அது எதையுமே கேட்காம அந்த டேங்க் மறுபடியும் ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்கிறதுனால ஏதோ ஒரு சீக்கிரட்டான ஆபரேஷன்ல இறங்குறாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டு அங்க இருக்கிற 25 வயசுல இருந்த ரூபின் அப்படின்ற ஒருத்தரை கத்தியால சரமாரியா அந்த ஹைஜாக்கர் குத்தி இருந்திருக்கான். இதனால சம்பவ இடத்திலேயே அந்த ரூபின் துடிக்க துடிக்க ரத்த வெள்ளத்துல இறந்து போறாரு. அங்க இருந்த பயணிகள் எல்லாருக்குமே இதை பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. கேப்டன் தேவிசரனுக்குமே பேரதிர்ச்சியை கொடுத்திருந்திருக்கு. உடனடியா அந்த பிளைட்டை டேக் ஆஃப் பண்ண சொல்றாங்க. வேற வழி இல்லாம தேவிசரணம் பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்டான பாகிஸ்தானுடைய லாகூர் ஏர்போர்ட் நோக்கி அந்த பிளைட்டை செலுத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்க போனதுக்கு பிறகுதான் என்எஸ்சி கமாண்டோ ஃபோர்ஸ் அந்த இடத்துக்கு வந்ததா சொல்லப்படுது. மேற்கொண்டு அந்த பிளைட்ல ஒரு ரா ஏஜென்ட் இருந்ததுனால தான் எந்த ஒரு அட்டாக்குமே அந்த சமயத்துல அமிர்தசரஸ்ல நடத்தப்படலன்னு சொல்லப்படுது. பட் உண்மை என்ன அப்படிங்கிறது சரிவர தெரியல. தொடர்ந்து அந்த லாகூர் ஏடிசி கிட்ட பர்மிஷனும் கிளியரன்ஸும் கேட்டுக்கிட்டே வராங்க. கண்டிப்பா நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்க இங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரன்வேல இருக்கிற லைட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்டு இருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த ஃபியூயல் கிட்டத்தட்ட தீர போற கண்டிஷன்ல இருந்திருக்கு. இந்த ரன்வேல லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் கூட கேப்டனுக்கு தெரியாது. தொடர்ந்து எங்கேயாவது ரன்வே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. அப்போதான் அதை நல்லா ஒத்து பார்க்கும்போது அது ஒரு ஹைவே ரோடுங்கிறது தெரியுது. அந்த சமயத்துல டெக்னாலஜி கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால இந்தியன் அத்தாரிட்டி கிட்ட கம்யூனிகேஷன் பண்றதுல கூட இந்த கேப்டனுக்கு பெரிய சிக்கல்கள்லாம் இருந்திருக்கு. அதே சமயம் அந்த பிளைட்ல ஆண்கள் தனியா, பெண்கள் தனியா, குழந்தைகள் தனியா பிரித்து உட்கார வைக்கப்பட்டிருந்திருக்காங்க. 25 வயதான அந்த ரூபின் கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டப்ப கூட அவங்களுடைய மனைவிக்கு இது தெரியாது. இந்த ரூபினுக்கு திருமணமாகி 20 நாட்கள் தான் அந்த சமயத்தில் ஆயிருந்திருக்கு. ஹனிமூனுக்கு நேபாள் நாட்டுக்கு போயிட்டு ரிட்டன் டெல்லிக்கு போயிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தான் இப்படி ஒரு ஹைஜாக் நடந்து அவர் அந்த ஃப்ளைட்ல அநியாயமா கத்தியால குத்தி கொலை செய்யப்படுறாரு. லாகூருடைய ஏடிசி கிட்ட இருந்து எந்த ஒரு பர்மிஷனுமே வரவே இல்லை. இதனால வேற வழி இல்லாம மறுபடியுமே பர்மிஷன் கொடுங்க, லேண்ட் ஆக பர்மிஷன் கொடுங்க, ஃபியூயல் தீரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. முடியாதுன்னு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. அப்போதான் இந்த கேப்டன் ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்க இப்ப பர்மிஷன் கொடுக்கலனா இந்த பிளைட் எப்படியுமே ஃபியூயல் இல்லாம எங்கேயோ போய் லாகூர்ல தான் போய் கிராஷ் ஆகி விழும். இதனால நிறைய பொதுமக்கள் கூட பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இந்த பிளைட்ல இருக்கிற பேசஞ்சருமே இறந்து போயிடுவாங்க. அதனால பர்மிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்காங்க. நிலைமையை புரிஞ்சு கொண்ட லாகூர் ஏடிசி உடனடியாக பிளைட் லேண்ட் ஆவதற்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனா சில நிபந்தனைகளும் அந்த சமயத்தில் கொடுக்கப்படுது. வெறும் ஃபியூயலை மட்டும் தான் நாங்க ஃபில் பண்ணுவோம், அதன் பிறகு நீங்க இமிடியேட்டா கிளம்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த பிளைட்டுக்கு ஃபியூயலை மட்டும் நிரப்பி இருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த லாகூர் ஏர்போர்ட்ல இருந்து இந்த பிளைட் புறப்பட ஆரம்பிக்குது. நேரடியா இப்போ ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற கபுல் அப்படின்ற பகுதிக்கு போங்க அப்படின்னு இந்த ஹைஜாக்கர் மிரட்டி இருந்திருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல இரவு நேரங்கள்ல கபூல்ல இறக்கக்கூடிய வசதி இல்லாததுனால ஓமன் நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓமன் நாட்டுக்கு வரும்போது துபாயில இருக்கிற மின்ஹா அப்படின்ற ஏர்போர்ட்டுக்கு போங்க அப்படின்னு கை காட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் துபாய் கவர்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணி அந்த பிளைட் லேண்ட் ஆவதற்கு உண்டான பர்மிஷன் எல்லாத்தையுமே ரெக்வஸ்டா கேட்கறாங்க. அதன் அடிப்படையில் அந்த துபாய் அத்தாரிட்டியுமே பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இறுதியா விடியற் காலை 3 மணிக்கு அந்த பிளைட் துபாய் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகுது. அந்த சமயத்தில் இந்தியன் அத்தாரிட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆர்மி ஃபோர்ஸ் எல்லாம் அங்கே அனுப்பி எங்களுடைய மக்களை மீட்க பாருங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா யுஏஇ கவர்மெண்ட் அந்த சமயத்தில் முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அதற்கு பதிலாக இந்த ஹைஜாக்கர் கிட்ட என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஃபியூயல் வேணும்னா நீங்க குழந்தைகள், பெண்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க, இறந்து போனவர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெளியில விடணும், அப்போதான் நாங்க ஃபியூயலை தருவோம் அப்படின்ற மாதிரி டீலிங் போட்டிருந்திருக்காங்க. ஃபியூயல் ஃபில் பண்ணதுமே நீங்க இங்கிருந்து கிளம்பிடணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுமே போட்டிருக்காங்க.
அதன் அடிப்படையில் 27 பிணை கைதிகள் அந்த இடத்துல இருந்து விடுவிக்கப்படுறாங்க. அது கூடவே இறந்து போன ரூபினுடைய சடலமும் அந்த இடத்துல தான் கொடுக்கப்படுது. பட் அவர் ஏற்கனவே இறந்து போயிட்டதுனால அவருக்கு எந்த ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுமே அந்த சமயத்தில் கொடுக்க முடியல. தன்னுடைய கணவர் இப்படி இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கும்போது திருமணமாகி 20 நாளான அந்த பெண் எப்படி வேதனைப்பட்டிருப்பா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இறுதியா அவங்க பேசினபடியே ஃபியூயல் எல்லாமே ஃபில் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தபடியா அந்த ஃபிளைட் அங்கிருந்து கிளம்பி ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருக்கிற கந்தகார் அப்படின்ற பகுதிக்கு போக சொல்லி மிரட்டி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் கேப்டன் தேவி சரண் உடனடியாக கந்தகார் நோக்கி அந்த ஃபிளைட்டை விட்டு இருந்திருக்காரு. இறுதியா ஆப்கானிஸ்தான் நாட்டில் லேண்ட் ஆனதுமே இமிடியேட்டா இந்தியன் அத்தாரிட்டி அந்த சமயத்தில் ஆப்கானிஸ்தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த தாலிபான் கிட்ட சில கோரிக்கை எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தாலிபான் ஆட்சியை இந்திய அரசாங்கம் போன்ற சில நாடுகள் அங்கீகரிக்காததுனால இவங்க 2 பேருக்குள்ளுமே இருக்கிற ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் விரிசலா தான் இருந்திருக்கு. ஆனா இந்த சமயத்துல இந்தியன் கவர்மெண்ட் சைடுல இருந்து வேற எதுவுமே பண்ண முடியாது. இதனால அந்த ஹைஜாக் எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைக்கப்படுது. அப்போ தாலிபான் சைடுல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசா நீங்க ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சில கோரிக்கை வைக்கப்படுது. வேற வழி இல்லாம இந்தியாவுமே அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அதன் பிறகுதான் தாலிபானுடைய ஆர்மி ஃபோர்ஸ் அந்த ஹைஜாக்கர் கூட நெகோசியேஷன்ல ஈடுபடுறாங்க. அந்த ஃபிளைட் ஹைஜாக் பண்ணப்பட்ட அடுத்த நாள் டிசம்பர் 25ஆம் தேதி வாக்குல ஒரு முக்கியமான ஒரு டிமாண்டா அந்த 5 ஹைஜாக்கரும் கொடுத்திருந்திருக்காங்க. அது என்னன்னா, இந்த 5 ஹைஜாக்கருமே ஹர்கத் அல் முஜாஹிதீன் அப்படின்ற அமைப்பை சேர்ந்தவங்க. இவங்களுடைய இந்த அமைப்போடைய தலைவரான மசூத் அசாரை இந்திய சிறைச்சாலையில இருந்து விடுதலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்டை இவங்க வச்சிருந்திருக்காங்க. இதை பத்தி உடனடியாக ஆப்கன் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட சொல்லுது. ஆனா அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த டிமாண்ட் எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அது என்னன்னா, அதே அமைப்பை சேர்ந்த முஸ்டாக் சர்கார், உமர் ஷேக் மற்றும் ஜெயில இருந்து தப்பிக்கும் போது உங்களால சுட்டு கொலை செய்யப்பட்ட சஜித் ஆப்கானி அப்படின்றவருடைய சடலத்தை தோண்டி எடுத்து எங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரியும், சிறையில இருக்கிற எங்க அமைப்பை சேர்ந்த அதாவது 36 தீவிரவாதிகளை நீங்க விடுதலை பண்ணணும் அப்படின்னும், இது கூடவே 200 மில்லியன் அமெரிக்கன் டாலர் பணத்தையும் நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வைக்கப்படுது. இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபீசர் விவேக் மற்றும் ரா ஏஜென்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கெல்லாம் போறாங்க. தாலிபான் கூட சேர்ந்து இந்த ஹைஜாக்கர்ஸ் கூட சேர்ந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி இருந்திருக்காங்க. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனுங்க கேட்கிற எல்லாத்தையுமே கொடுத்துட்டா எதிர்காலத்துல இதே மாதிரி, அதாவது இப்போ 200 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கொடுத்தாங்கன்னா நாளைக்குமே இதே மாதிரி வேற ஒரு ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணி இந்த மாதிரி பணம் கேட்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. அதே சமயம் இவங்க சொல்ற அந்த எல்லா கோரிக்கையுமே நிறைவேற்றினா சிறையில இருக்கிற இதே மாதிரி பல தீவிரவாதிகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தப்பிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. இதனால இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சஜித் ஆப்கானி அப்படின்ற சடலத்தெல்லாம் கொடுக்க முடியாது, இன்னொரு பக்கம் 200 மில்லியன் பணம்லாம் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் அந்த 36 பேரையுமே விடுதலை பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க கேட்கிற அந்த முதல் 3 பேரை, முஸ்டாக் சர்கார், அகமது, உமர் ஷேக், மசூத் அசார் அப்படின்ற இந்த 3 பேரை வேணா நாங்க விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இறுதியா இந்த ஹைஜாக்கர் இதற்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இந்த 3 பேர் யாரு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ஹைஜாக்குக்கும் இந்த 3 பேருக்குமே பெரிய ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த வீடியோடைய ஆரம்பத்தில் ஒரு ஹோம் மினிஸ்டருடைய பொண்ணை ஒரு அமைப்பு கடத்திட்டாங்கன்னு சொன்னல, அந்த அமைப்புல இருந்த ஒரு முக்கியமான ஆள் தான் இந்த முஸ்டாக் சர்கார். இந்த முஸ்டாக் சர்கார் அப்படின்றவன் காஷ்மீர்ல இருக்கிற பல பண்டிட்களை 40க்கும் மேற்பட்ட ஆட்களை கடத்தி கொலை பண்ணதாகவும், இதனால அவன் மேல நிறைய வழக்குகள்லாம் அந்த சமயத்துல இருந்திருக்கு. இவன் தான் அந்த ஹோம் மினிஸ்டருடைய மகளை கடத்தி 5 தீவிரவாதிகளை விடுதலை பண்ணாதான் நான் இந்த பொண்ணை உயிரோட விடுவேன் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணி இருந்திருக்கான். பட் அந்த சமயத்துல இந்தியன் கவர்மெண்ட் என்னதான் அந்த 5 பேரை விடுதலை பண்ணியிருந்தாலுமே இவன் மேல ஒரு கண்ணு அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. இவனை எப்படியாவது கைது பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மும்முரத்துல இருக்கிற சமயத்துல தான் 3 வருடங்கள் கழித்து மே 15, 1992 ஸ்ரீநகர்ல பார்டர் செக்யூரிட்டி ஆபீசரால இவன் கைது செய்யப்படுறான். அதன் பிறகு இவனை காஷ்மீர்ல இருக்கிற ஜெயில அடைச்சிருந்திருக்காங்க. இரண்டாவது, இந்த அமைப்போடைய தலைவனான மசூத் அசார். இந்த மசூத் அசார் ஆரம்பத்தில் உல் முஜாதீன் அப்படின்ற அமைப்பை பாகிஸ்தான் நாட்டில் நடத்திக்கிட்டு வந்திருக்கான். இவன் ஒரு பெரிய பணக்காரர், இஸ்லாமிய சம்பந்தமான நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல இவன் ஈடுபடுவான். அட் த சேம் டைம் இவன் ஹர்கத் அல் இஸ்லாமியா அப்படின்ற ஒரு அமைப்பு கூட இவனுடைய அமைப்பான அல் முஜாதீன் அப்படின்ற அமைப்பை சேர்த்து ஹர்கத் அல் முஜாஹிதீன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருந்திருக்கான். இந்த அமைப்போட தலைவராக இவன் இருக்கிற சமயத்துல தான் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் நாட்டுக்கு வந்து அங்கிருந்து காஷ்மீருக்கு
1994ல சஜித் ஆப்கானி அப்படின்ற ஒருத்தனை மீட் பண்ண வந்திருக்கான். இந்த சஜித் ஆப்கானி ஹர்கத் அல் அன்சார் அப்படின்ற ஒரு தீவிரவாத அமைப்போட தலைவராய் இருந்திருக்கான். இவனை பார்க்கறதுக்காக தான் இந்த மசூர் அசாத் வந்திருக்கான். இந்த சமயத்துல தான் நம்முடைய செக்யூரிட்டி சர்வீஸால இவங்க கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. அப்போ இவங்களை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல தாக்குதல்லாம் நடத்தப்படுது. 5 ஃபாரினர்ஸை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்கள விடுதலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்திருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் அதுக்கு முடியாதுன்னு சொன்னதுனால 4 பேரை இவங்க கழுத்து அறுத்து கொலை பண்ணி இருந்திருக்காங்க. இறுதியா இந்த 2 பேரையும் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல போராட்டங்கள்லாம் நடக்குது. அப்போதான் இந்த மசூத் அசாரும் சஜித் ஆப்கானியும் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி சில முயற்சிகளில் ஈடுபடும் போதுதான் போலீசால இந்த சஜித் ஆப்கானி அப்படின்றவன் சுட்டு கொலை செய்யப்படுறான். இதனால இவனுடைய சடலத்தை ஒரு இடத்துல புதைச்சிருந்திருக்காங்க. புதைக்கப்பட்ட இந்த சடலம் வேணும் அப்படின்னு சொல்லி பின் நாட்கள்ல ஹைஜாக்கர் ஒரு கோரிக்கையாகவுமே வச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த மசூத் அசார் 4 வருடமா ஜெயில தான் கம்பி பண்ணிக்கிட்டு இருக்கான். மூன்றாவதா உமர் சையது அப்படின்ற பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட அதே அமைப்பை சேர்ந்த ஒருத்தன். இவனுக்கு தாலிபான் கூட எல்லாம் சில தொடர்புகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இவனுமே உத்தரப்பிரதேச மாநிலத்துல 4 ஃபாரினர்ஸை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்கள மிரட்டினதாகவும் அதனால அவனை கைது பண்ணி திகார்ல அடைச்சதாகவும் சொல்லப்படுது. இப்போ இந்த ஜெயில இருக்கிற ஒரே அமைப்பை சேர்ந்த இந்த 3 பேருமே விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதே ஹர்கத் அல் முஜாஹிதீன் அப்படின்ற அமைப்பை சேர்ந்த இப்ராஹிம் அக்தர் அப்படின்ற ஒருத்தன் ஒரு புதுசான ஒரு மாஸ்டர் பிளான போட ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணா இவங்களை இங்க இருந்து தப்பிக்க வைக்கலாம், எப்படி கவர்மெண்ட்டுக்கு ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனை கொடுத்து இவங்களை வெளியில கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருந்திருக்கான். அப்பதான் இவனுடைய தலைமையில சன்னி அகமது, சாயித் அக்தர், சயிர் சாகிர், சாகுர் மிஸ்ட்ரி அப்படின்னு இந்த 5 பேர் கொண்ட ஒரு கும்பலை அழைத்து கொண்டு இவனுங்க பங்களாதேஷ் நாட்டு தலைநகரமான டக்கால இருக்கிற ஒரு மார்க்கெட் ஏரியால ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சி புதுசா சில திட்டங்களை தீட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போதான் 6 மாத காலமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கிற சமயத்துல தான் இந்த இப்ராஹிம் அக்தர் அப்படின்றவன் நேபாள் நாட்டில் இருந்து டெல்லிக்கு இந்த ஃபிளைட்ல IC-814 அப்படின்ற அந்த ஃபிளைட்ல நிறைய இந்திய மக்கள் டிராவல் பண்றாங்க அப்படின்னும் அவங்கள கடத்தி வச்சுட்டு ஹைஜாக் பண்ணா கண்டிப்பா இந்த 3 பேருமே வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திட்டமா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் இவங்களுக்கு தாவூத் இப்ராஹிம் போன்ற சில ஆட்கள்லாம் உதவி பண்ணதாகவும் சொல்லப்படுது. அதே சமயம் பாம்பேல இவங்களுக்கு உண்டான ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் மற்றும் ஃபேக்கான பாஸ்போர்ட்லாம் அச்சிடப்பட்டதா சொல்லப்படுது. இறுதியா அந்த ஃபிளைட் எத்தனை மணிக்கு வருது, எத்தனை மணிக்கு போகுது, ஏர்போர்ட்ல எந்த மாதிரியான செக்யூரிட்டி எல்லாம் இருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அலசி ஆராய்ச்சி முடிச்சதுக்கு பிறகுதான் சரியா டிசம்பர் 24, 1999ல 3 பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க, 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த 5 பேருமே யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வராத அளவுக்கு பர்ஃபெக்டா அந்த நேபாள் செக்யூரிட்டியை தாண்டி அந்த ஃபிளைட்டுக்குள்ள போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தாவூத் இப்ராஹிம் கிட்ட இருந்து இந்த நேபாள் நாட்டு செக்யூரிட்டி கிட்ட சில விஷயங்கள் பேசப்பட்டதனாலையும் தாவூதோடைய உதவினால தான் இந்த 5 பேர் போனதாகவும் சொல்லப்படுது. அதன் பிறகுதான் ஃபிளைட்குள்ள வந்ததுக்கு பிறகு இந்த 5 பேருமே இவ்வளவு பெரிய ஹைஜாக்கே நடத்தி இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட டிமாண்டிங் எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட வைக்கிறானுங்க. நாட்கள் ஆக ஆக அந்த ஃப்ளைட்ல இருக்கிற சிச்சுவேஷன் பயங்கரமா மாறிக்கிட்டே போகுது. அங்க இருந்த நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. ஃப்ளைட்ல இருந்த செப்டி டேங்க் கூட நிரம்பி பயங்கரமா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. இதனால நிலைமை மோசமாகிக்கிட்டே போறதுனால அவங்க கேட்ட அந்த 3 தீவிரவாதியுமே ஃப்ளைட் மூலியமா ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இந்த ஹைஜாக்கர் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதன் பிறகு அந்த ஹைஜாக்கர் பிணை கைதியா பிடிச்சிட்டு வந்த பைலட், ஸ்டாஃப் மற்றும் பேசஞ்சர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விடுதலை பண்ணி இருந்திருக்கானுங்க. அதன் பிறகு அவர்கள் அனைவருமே டெல்லிக்கு ஒரு ஃப்ளைட் மூலியமா டிசம்பர் 31 தேதி கொண்டு வந்திருக்காங்க. மறுபக்கம் தாலிபான் அந்த சம்பந்தப்பட்ட ஹைஜாக்கர்ஸை இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அப்படி எதுவுமே பண்ணாம அந்த ஹைஜாக்கர் மற்றும் ஒப்படைக்கப்பட்ட அந்த 3 பேர் அப்படின்னு இந்த 8 பேரையுமே பாகிஸ்தானுடைய பார்டர் கிட்ட டிராப் பண்ணி இருந்திருக்காங்க. இதனால பாகிஸ்தானுமே இந்த ஹைஜாக்ல ஈடுபட்டு இருக்காங்க, இந்த அமைப்புக்கு பெரிய உதவியா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டுச்சு. அட் த சேம் டைம் இந்த ஆப்கானிஸ்தான் நாடுமே பாகிஸ்தான் நாட்டை பகைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 8 பேருமே பாகிஸ்தான் பார்டர் கிட்ட டிராப் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல வாஜ்பாய் கவர்மெண்ட் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள் எழப்பட்டுச்சு. ஆனா அந்த சமயத்துல அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் அவங்க தள்ளப்பட்டு இருந்திருக்காங்க. வேற எந்த ஒரு முடிவுமே அந்த சமயத்துல எடுத்திருந்திருக்கவே முடியாது. அடுத்தபடியா இந்திய அரசால விடப்பட்ட அந்த மசூத் அசார் அப்படின்றவன் அவனுடைய அமைப்பு எல்லாத்தையுமே கலைச்சிட்டு காஷ்மீரை மீட்க போராட போறான் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கி அது சம்பந்தமான சில ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட ஆரம்பிக்கிறான். அதன் பிறகுதான் இவன் 2001 நாடாளுமன்றத்தில் ஒரு தாக்கலை நடத்தி இருந்திருக்கான். 2006
2006 தாஜ் ஹோட்டலில் பாம்பேல ஒரு அட்டாக் நடத்தியிருந்திருக்கான். 2016 பதான்கோட்டில் அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. இறுதியாக 2019 40 சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர் சென்று கொண்டிருந்த பேருந்தை மனித வெடிகுண்டு வச்சு வெடிக்க வச்சு ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்தின புல்வாமா தாக்குதலுமே இந்த மசூர் அசாத் தான் அந்த சமயத்தில் பண்ணதா சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு அட்டாக்கும் நடக்கும் போதுமே அவங்களுடைய ஆளையுமே போயிட்டு இந்தியன் கவர்மெண்ட் அடிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கு. பட் இருந்தாலுமே அந்த சமயத்தில் இந்த மசூத் அசாரை விட்டதுனால எவ்வளோ பெரிய விபத்துக்கள் அடுத்தடுத்து நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்தியாவுடைய வரலாற்றில் கருப்பு பக்கமாக அமைஞ்ச சில சம்பவங்களில் இந்த ஒரு ஹைஜாக்கும் ஒன்று. நீங்கள் இந்த ஹைஜாக் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வேற ஒரு சம்பவத்தோட வேற ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு.